வணக்கம் மக்களே. இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை கூட்டு வைக்கிறேன். ஈஸியான மெத்தடில் வச்சிட்ருக்கேன் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க, அதுக்கு முதல்ல மொச்சையை வேக போடுங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா வெந்தோன்னா கொஞ்சம் தண்ணியோடு இறக்கி வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, 2 கருவேப்பிலை கூட போடுங்க, தாளிச்சிருங்க. 2 வெள்ளைப்பூடு போடுங்க, 2 வெங்காயம் போட்டு வதக்குங்க, 2 தக்காளி போடுங்க. எல்லாத்தையும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசால் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இவ்வளவே தான் போட்டு நல்லா பெரட்டுங்க மசாலாவை. பெரட்டிட்டு இந்த நம்ம மொச்சையை வந்து அப்படியே கொட்டிடுங்க. கொஞ்சோண்டு தண்ணியோட கொட்டி அப்படியே பெரட்டுங்க. பெரட்டிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோண்டு தேங்காய் அரைக்காதீங்க, மிக்சியில் ஒரு ஓட்டுங்க. ஓட்டிட்டு அதை அப்படியே அதில் போட்டு அப்படியே நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு இறக்க போகிறப்ப கொஞ்சோண்டு மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருப்பீங்கள்ல, அதை கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு பெரட்டி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு சரியான சைடிஷ், ஈஸியான